ஆசன பெயர்கள் உண்டு. இதை 2 சுற்றுக்கள் முறைப்படி செய்வதால் பூரண பலனை பெற முடியும். இதை செய்யும் போது உச்சரிக்க வேண்டிய சுலோகங்களும் இருக்கிறது. இதை தொடர்ந்து செய்வதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று நோய்களிலிருந்தும் தொற்றா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு. குதிப்பகுதியை தொடைப்பகுதியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பலகீனம், இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பித்த நோய், வாதம், மாதவிடாய் குழப்பம் போன்ற நோய்கள் அனைத்தும் இவ் ஆசனத்தினால் தீரக்கூடியது. இளமை மேலிடும். நாமும் இவ்வாசனத்தோடு இணைந்து கொள்வோம். நன்றாக வளைந்து முகம் முழங்காலில் நிமிர்ந்த முழங்காலில் படக்கூடியமாக இருப்பது இதனுடைய முழு ஆசன நிலையாகும். அடுத்ததாக எலும்பும் தசையும் தளமூட்டமும் படுகிறது. இனி நாமும் இணைந்து கொள்வோம் பயிற்சியோடு. அடுத்ததாக அநேகமாக நரம்பு நார்கள், கலங்கள் போன்றவற்றை நன்றாக இழுவைக்குட்படுத்துவதும் பொருத்துக்களுக்கு சற்று ஈவு கொடுக்கக்கூடிய ஆசனமும் ஆகும். இது மற்ற ஆசனங்களை செய்வதற்கு வசதியை ஏற்படுத்துவதால் இது முற்பயிற்சியாகவும் பாவிக்கப்படும். இனி ஆசனத்தோடு இணைந்து கொள்வோம். சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாத தெளிக்கின்றோம்.
மங்கள விளக்கின் அடுத்த சுடரை ஏற்றி நிகழ்வாக உதவி பயிற்றுவிப்பாளர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்கு ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் நூலகர் கலாநிதி டி பிரதீபன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். அந்த நூலகர் கூறியிருந்தார், முனிவர்களும் யோகியர்களும் அப்போதே அந்த மெய்ஞானத்தினால் கொண்டு வரப்பட்ட அந்த பயிற்சிதான் இன்று விஞ்ஞானத்துக்கு சவால் அளிக்கக்கூடிய வகையிலே இங்கே அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இந்த பயிற்சிகளினால் அந்த மாணவர்களின் உடலும் பலப்பெறுகிறது, அதே போன்று உளமும் பலப்பெறுகிறது. இந்த உடலும் இந்த உளமும் வலுப்பெற்று இரண்டும் சீராக வளர்கின்ற போதுதான் அந்த சமூகத்திற்கும் இந்த பிரதேசத்திற்கும் ஏன் இந்த நாட்டுக்கும் அதை உன்னத சேவையை செய்யக்கூடிய ஆளுமை படைத்த அந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்குவதற்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த யோகா பயிற்சிகள். உண்மையிலே இந்த பயிற்றுவிப்பாளர்கள் தீர்க்க தரிசன சிந்தனையோடு எமது பிரதேச மக்களுக்கு இந்த மாணவர்கள் சுயநலமற்ற சேவைகளை வழங்க வேண்டும் என்கின்ற கோதாவிலே தங்களை அர்ப்பணித்து அந்த பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கரகோஷத்தை தட்டி அவர்களுக்கான அந்த வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இந்த மாணவர்கள் பெற்ற பயிற்சியினால் அவர்கள் அடைந்த அனுகூலத்தை இந்த பயிற்சியிலே நான் கண்குட்டிருந்தேன். சற்று முன்னர் இந்த பிரதேச இந்த வளாகத்திலே அந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலும் அந்த அழிக்கைகளை அந்த செயற்பாடுகளை அவர்கள் காண்பிப்பதற்கு தங்களான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதே அவர்களின் உடல் வலிமையை எங்களுக்கு காட்டுகின்றது. அத்தோடு இந்த வெயிலில் கூட அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வெயிலின் கொடுமையை அவர்கள் சகித்துக் கொண்டு வாழ்வதற்கு இந்த யோகாசன பயிற்சிகளை அவர்களை வளப்படுத்தி இருக்கிறது என்று நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இத்தகைய பயிற்சிகள் மேலும் மேலும் எமது சிறுவர்களுக்கும் இந்த பயிற்சியை நாடி வருகின்றவர்களுக்கும் வழங்க வேண்டியது ஒரு தார்மீக பொறுப்பு. சர்வதேச யோகா தினம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் இன மத மொழி பேதம் கடந்து இந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை இந்த பயிற்சியாளர்களும் பயிற்றுவிப்பாளர்களும் அறிந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய பயிற்சிகள் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியமானது என்பதையும் நான் இந்த இடத்தில் குறித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற அந்த உணவுக்குள் நாங்கள் எல்லாம் அடிமையாகிவிட்டோம். அந்த உணவுப் பொருட்களை நாங்கள் தினந்தோறும் சாப்பிடுகின்றோம். எமது பாரம்பரிய பழைய கலாச்சார முறைகளுக்கு ஒப்பான அந்த உணவுகளை நாங்கள் தவிர்த்து வருகிறோம். உண்மையிலே இந்த உணவுகள்
என்ன செய்கின்றது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மனிதன் வாழ்வதற்கு உணவுகள் அத்தியாவசியம். அந்த உணவுகள் சாப்பிடுகின்ற உணவுகளால் நாங்கள் எமது நோய் எதிர்ப்பு சக்திகளை வளப்பெற செய்வதற்கான உணவுகளை நாம் பெற வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகமாக நாம் கொண்டிருக்கின்ற போதுதான் நாம் எமது சூழலில் இருக்கின்ற தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் என்பவற்றிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். எனவே அத்தகைய பயிற்சிகளை இந்த யோகாக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இத்தகைய அருமையான சர்வதேச யோகா தினத்திலே மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் இப்படியானது ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் உலகம் பூராக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த பயிற்றுவிப்பாளர்கள் பயிற்சியாளர்கள் எல்லோருக்கும் சர்வதேச யோகா தினமான இன்று வாழ்த்துக்களையும் எனது மகிழ்ச்சியையும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் அந்த ஆசிரமத்தின் தலைவராக இருந்து கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சுவாமி நீலமாதவானந்தாஜி மகராஜ் அவர்களே, அந்த நிறுவனத்தில் இந்த அழகிய சர்வதேச யோகா தினத்திலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வதேச யோகா தினம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யோக கலையை உலகம் முழுவதும் உலகம் தழுவியதாக அனைவரிடத்திலுமே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி. யோகம் என்பது மிகப்பெரிய பரந்து விரிந்த ஒரு பாடம். யோகம் என்பதற்கு பகவத்கீதையிலே ஒரு வேலையை மிகவும் திறம்பட செய்வது என்ற பொருளிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் யோகஸ்ய யோகஸ்தஹ குரு கர்மாணி, யோகம் நிரம்பியவனாக எந்த எல்லா செயலையும் செய்வாயாக என்று இரண்டாவதாக சொல்கிறார். யோகம் என்பது யுஜ்யதே இது யோகா, சேர்ந்து இருப்பதற்கு யோகம் என்பது பேர். எதோடு சேர்ந்து இருப்பது? நமது இயற்கையோடு பரம்பொருளோடு நம்முடைய மனதை ஒன்றித்தவராக, நம்மை கலந்து இறைவனோடு கலந்தவராக அல்லது பரம்பொருளிலே நம்மை கலந்து கொண்டவர்களாக வைப்பது யோகம்.